என் உயிரினும் மேலான உறவுகளுக்கு வணக்கம். நாம் எல்லோரும் இணைந்து இந்த கேபிகே பார்க்கில் வஜ்ரா அணியாக களத்தில் இறங்கியிருக்கிறோம். நாம் இப்போ இந்த கேபிகே பார்க்கை பற்றின சில அடிப்படை விஷயங்களை தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்குது. அப்போ தான் நம்ம நம்பி வந்த அணியினரை நம்ம காப்பாற்ற முடியும். இப்போ அதுக்கு முதல்ல இந்த கேபிகே ஆப்பில் என்னெல்லாம் இருக்குங்கிறத உங்களுக்கு சுருக்கமாகவும் விளக்கமாகவும் சொல்கிறேன். முதல்ல டைரெக்டாக ப்ளே ஸ்டோர் போங்க. உங்களுடைய மொபைலில் ப்ளே ஸ்டோரில் வந்து பார்த்திங்கனாக்கா கேபிகே பார்க்குன்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நிலா சிம்பிள் மாதிரி வரும். இந்த ரேட்டிங் எல்லாம் பார்த்துக்கோங்க. இது வந்து கேபிகே பார்க். அதை இன்ஸ்டால் பண்ணுறீங்க. இன்ஸ்டால் ஆன பிறகு ஓப்பன் பண்ணி நீங்கள் ஐடி ஏற்கனவே போட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்க. இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுங்க. கெட் ஸ்டார்டட் கொடுத்துட்டேன். அலோ கேட்குது, அலோ கொடுத்துட்டேன். இப்போ மேலே வந்து பாருங்கள், லெஃப்ட் சைடு கார்னரில் பொம்மை மாதிரி இருக்கா, அந்த பொம்மையை தொடுறீங்க. தொட்டால் லாகின் கேட்குது, லாகின் அமுக்குறீங்க. நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அதை கொடுத்துருங்க. நான் என்னுடைய மொபைல் நம்பரை கொடுத்துட்றேன். பாஸ்வேர்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்திருப்பீங்க, அந்த பாஸ்வேர்டையும் கொடுத்துட்டு லாகின் உள்ளே கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகி உள்ளே போயிடும். ஸோ இதில் வந்து நீங்கள் அடுத்த ஸ்டெப்பு தெரிஞ்சிக்க வேண்டியது, மேலே திரும்ப இந்த பொம்மையை தொட்டிங்கன்னா கீழே வந்து பாருங்கள் ரெஃபரல் லிங்க்குன்னு இருக்கும். அதாவது உங்கள் ஐடி ஆக்டிவேஷன் பண்ணியிருந்தால் ரெஃபரல் லிங்க்குன்னு காமிக்கும். உங்கள் ஐடி ஆக்டிவேட்டில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம். அப்போ இந்த ரெஃபரல் லிங்க் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா 2 புள்ளி இருக்குது. இந்த பண்ணிட்டீங்கன்னா அது காப்பி ஆயிரும். இந்த லிங்க்கை தான் நீங்கள் உங்கள் நண்பர்கள் உறவுகளுக்கு அனுப்பி புதிய நபர்களை இணைப்பதற்கு லிங்க் எடுக்கிற ஒரு மெத்தடு. ஸோ அடுத்து வேறு என்னெல்லாம் இருக்குது இங்கே தெரிஞ்சிக்க வேண்டியது அப்படின்னு சொன்னால், ஹோம் பேஜில் வந்து இது இருக்குது. இதில் நமக்கு அவசியமாக எதுவும் வேறு எதுவும் தேவையில்லை. அடுத்து 2வது பட்டன் கீழே பார்த்திங்கன்னா ஸ்டேக்குன்னு இருக்குது, அது அமுக்குங்க. ஸ்டேக்கில் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது, மை ஏர்னிங்ஸு, டீம் ஏர்னிங்ஸு மேலே 2 இருக்குது. அது புதுசாக வந்திருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் இப்போ போக வேண்டாம், கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். அது போக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏர்னிங்ஸ் ஃபஸ்ட் 2வது ரோவில் இருக்க பாருங்க, ஏர்னிங்ஸ். அதை தொட்டிங்கன்னா இது வரைக்கும் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, ஸ்டேக்கிங் மூலமாக எவ்வளோ வந்திருக்கு, லெவல் கமிஷன் எவ்வளோ வந்திருக்கு, க்ரோத் லெவல் எவ்வளோ வந்திருக்கு, கரண்ட் மந்தில் லெவல் போனஸ் எவ்வளோ வந்திருக்கு, இதெல்லாம் இதில் பார்த்துக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் மந்த் ஸ்டேக்கிங் ரிவார்டு எவ்வளோ இருக்குது, டோட்டல் க்ரோத் இன்சென்டிவ் எவ்வளோ வந்திருக்கு, எஸ்டர்டே க்ரோத் இன்சென்டிவ், இது எல்லாமே இந்த ஏர்னிங்ஸில் பார்க்க வேண்டிய ஒரு ஆப்ஷன். அடுத்து 2வது கீழே பார்த்திங்கன்னா டீம்ஸ்ன்னு இருக்குது. இந்த டீம்ஸை கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா எத்தனை டைரக்ட் போட்டிருக்கீங்க, உங்கள் மை டைரக்ட் மெம்பர், உங்கள் டீமில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க, இன்றைக்கி யாராவது டீமில் ஜாயின் பண்ணியிருக்காங்களா, இந்த மாதம் எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க, மந்த்து எவ்வளோ டேர்ன் ஓவர் நடந்திருக்கு, இந்த மந்த்லி வால்யூம், இதெல்லாம் பார்க்குற ஆப்ஷன் இதில் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டீம் பிஸ்னஸ்னு 3வது இருக்குது பாருங்கள், கீழே 2வது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா மொத்தம் எவ்வளோ பிஸ்னஸ் நடந்திருக்கு. இப்போ 45,500 காயின் நடந்திருக்கு ஓவராலாக. 8 லெவல் வரைக்கும் எவ்வளோ நடந்திருக்குன்னா 45,500. முதல் லெவலில் ஒரு 250 நடந்திருக்கு. 2வது லெவலில் 5,200. இப்படி 8 லெவலுக்கும் 8 லெவலுக்கு மேலேயும் என்னென்ன எத்தனை பேர் இருக்காங்க, எவ்வளோ பிஸ்னஸ் நடந்திருக்குங்கிறது இதில் பார்த்துக்கலாம். அடுத்து இதில் கொஞ்சம் நீங்கள் மேலே தள்ளிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எவ்வளவு ஸ்டேக் பண்ணியிருக்கீங்கிற ஹிஸ்ட்ரி இதில் தெரிஞ்சுக்கலாம். இந்த பாருங்கள், இது ஸ்டேக்கிங்னு சிவப்பு கலரில் இருக்குது. இதில் ஹிஸ்ட்ரி அமுக்குனீங்கன்னா பாருங்கள், இந்த ஐடி வந்து 500 கேபிக்கு 16ஆம் தேதி சாயந்தரம் 4:20க்கு பண்ணியிருக்குது அப்படிங்கிற ஆப்ஷன் இதில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது போனஸு, இதிலலாம் உங்களுக்கு பெருசாக ஒன்றும் தேவையில்லை. அடுத்து பாருங்கள் கீழே ரிப்போர்ட்ஸுன்னு இருக்குது. இது ரொம்ப முக்கியம். இந்த ரிப்போர்ட்ஸில் வந்து பேட்ச் ரிப்போர்ட்டுன்னு இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட்டு. அதில் வந்து என்ன தெரிஞ்சுக்கலான்னா, உங்கள் டீமில் யார் மெம்பர்ஸ் யாரெல்லாம் இருக்கிறா அப்படிங்கிறது இந்த மெட்டாகிராப் மெம்பருக்கு மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அதே போல் இதை கொஞ்சம் அந்த கர்சரை செலக்ட் பண்ணிங்கன்னா டீம் கோஆர்டினேட்டர் யார் இருக்காங்களா, யாரும் இல்லை, டீம் லீடர் யார் இருக்காங்களா அப்படின்னு இதில் செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். பிடிஎம் யார் இருக்காங்களா, மென்டார் யார் இருக்காங்களா, எல்லாமே இதில் செக் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ஆப்ஷனு. அடுத்து ரொம்ப முக்கியமானது வந்து இந்த ரிப்போர்ட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரல் ட்ரீ, இதுதான் முக்கியங்க. இந்த ரெஃபரல் ட்ரீயில் தான் உங்களுக்கு ட்ரீ வியூவே வந்துடும்.
இந்த ட்ரீ வியூவில் இதெல்லாம் உங்கள் டேரெக்ட்டு கீழே கீழே எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இந்த நபருக்கு கீழே யாரும் இல்லை, ப்ளஸ்ன்னு அதிலே அடையாளம் இருக்கும், நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்களா, இந்த இடம் இருக்குது. இப்போ SSSUன்னு இருக்குது. இதில் வந்து பாருங்கள் ப்ளஸ்ஸு சிம்பிள் சிவப்பு கலரில் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு கீழே ட்ரீ. அப்படி ஒவ்வொருத்தருக்கு கீழேயா போய் ப்ளஸ் சிம்பிள் இருந்துச்சுன்னா கீழே ஆள் இருக்காங்கன்னு அர்த்தம். இதில் எதுவும் ப்ளஸ் சிம்பிள் இருக்காங்களா, இந்த இருக்குது இங்கே ப்ளஸ் சிம்பிள், அது கீழே பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே கீழே 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 போய் நீங்கள் ட்ரீ வியூ பார்த்துக்கலாம். இது ரெஃபரல் ட்ரீ ஆப்ஷனு. ஸோ இந்த ஸ்டேக்குங்கிற இடத்துல இவ்வளோ தான் பார்க்க வேண்டியது. அடுத்து இந்த சிஆர்எம் அது நமக்கு தேவையில்லை. அடுத்து வேலெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது மெயின் வேலெட்டு அப்படின்னு ஓப்பன் ஆகும். வேலெட்டை கிளிக் பண்ண உடனே இந்த மெயின் வேலெட்டில் தான் நாம் வந்து காயின் அடுத்தவங்கள்ட்ட வாங்குறது. இதில் பாருங்கள் கேபிகேன்னு இருக்குது, அதுக்கு பக்கத்தில் டெபாசிட்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டாப்அப் பண்ணுறதா இருந்தால் இந்த டெபாசிட் அட்ரஸை தான் மற்றவங்களுக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்ரஸையும் காப்பி பண்ணி அனுப்பிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அவங்க உங்களுக்கு காயின் அனுப்பிச்சிடுவாங்க. நீங்கள் டாப்அப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஆப்ஷன் மெயின் வேலெட். அடுத்து ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இதில் ரிவார்டுன்னு இருக்குது. ரிவார்டுங்கிறது வித்ட்ரால் பண்ணக்கூடிய கமிஷன். இது வரைக்கும் எவ்வளோ ரிவார்டு, இது வந்து வித்ட்ரால் பண்ணது போக மீதி 25.5 காயின் இருக்குது. இது வித்ட்ரால் கொடுக்கலாம். ஸோ இதுதான் வித்ட்ரால் ஆப்ஷனு. அது நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ சொல்கிறேன். அடுத்து growth லெவல் இன்கம் ஏர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா growth அமுக்குனிங்கன்னா growth லெவல் இன்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அது ஸோ இதுதான் வேலெட்டில் இருக்கக்கூடிய 2 முக்கியமான விஷயம். அடுத்து வித்ட்ரால்லாம் எப்படி பண்ணுறதுங்கிறது நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறது. பேசிக்காக ஒரு ஆப்புக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது, நமக்கு என்னெல்லாம் தேவை என்பதை மட்டும் இதில் பார்த்துருக்குறோம். தேங்க்யூ.